வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் மானாமதுரையிலிருந்து விழுப்புரம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இந்த புது ட்ரெயினில் ராமேஸ்வரம் வரைக்கும் போய் அந்த புது பாலத்துடைய அழகையும் பார்த்துட்டு தனுஷ்கோடியும் பார்த்துட்டு வரப்போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இதுதான் அந்த வண்டி. எங்கேயோ ஜன்சதாப்தியாக ஓடின வண்டி அங்கே திருப்பி இந்த கோச்சிகளை இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. மானாமதுரை கரெக்டாக இதுக்கு வந்துருச்சு. ராமநாதபுரம் ஸ்டாப் மட்டும்தான் உண்டு. இதுக்கு முன்னாடி திருச்சி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் மானாமதுரை விட்டு கிளம்பிச்சு போச்சு. இந்த வண்டிக்கு டைம் 1.5 மணி நேரம் டைம் தான் கொடுத்துருக்காங்க. மானாமதுரை 10 மணிக்கு எடுத்து 11:40 போய் சேரணும். ஆனால் 11:30 போய் சேர்ந்துருது. பரம்புடியில் இந்த வண்டி அந்த திருச்சி ராமேஸ்வரம் அந்த எக்ஸ்பிரஸ் வண்டி இது ஓவர்டேக் பண்ணிடுது. ஏன்னா பரம்புடிக்கு ஸ்டாப்பு கிடையாது. திருச்சி ராமேஸ்வரம் நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ணிருச்சு. இந்த வழித்தடத்தில் உள்ள பரமக்குடி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் எல்லா ஊர்களிலுமே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தடவை எல்லா ரயில்வே ஸ்டேஷன்கள்லேயும் இந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங் ஒர்க்கை நிறைய நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குட்டி பாப்பா துருன்னு வருது. கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த வண்டி இப்போ போய்கிட்டு இருக்கு. வண்டியில் நிறைய சீட்டு காலியாக தான் இருக்குது. எல்லாம் சேர் கார் சீட்டு தான். பார்த்தீங்களா, இதோ ராமநாதபுரம் ஸ்டேஷன் வந்துருச்சு. ராமநாதபுரத்துலேயும் ஸ்டேஷன் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ராமநாதபுரத்தில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. வண்டியுடைய ஸ்ட்ரென்த்தே இவ்வளோ தான் பாருங்கள். ஃபுல்லாக காலி. இது வாலாந்தரவை ஸ்டேஷன். இது மண்டபம் ஸ்டேஷனில் நம்ம வண்டி அடங்கிச்சு. அதற்கு அடுத்து இப்போது கடல் மீது உள்ள அந்த பாலத்தின் மீது பயணம் செய்ய போகிறோம். இதோ வலதுபுறம் கடல் கண்முன்ன தெரிகிறது. அது பக்கத்திலேயே இந்த சாலை 4 வழி சாலை செல்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வலதுபுறம் போலேயே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். ஸோ 2 பக்கமும் கடல், நடுவில் இந்த சாலை செல்கிறது. இன்னும் சற்று நேரத்திலேயே இந்த பாலத்தின் மீது பயணம் செய்ய இருக்கிறோம். இந்த ஜீப் நம்மோட போட்டி போட்டு வருகிறது. இதோ பாலத்தை நம்ம நெருங்கிட்டோம். ஆஹா, எத்தனை முறை பயணம் செய்தாலும் இந்த காட்சி ஒரு பயத்துடன் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காட்சி. என்ன அற்புதமான காட்சி பாருங்கள். புது பாலத்தில் வண்டி போயிட்டுருக்கு. பழைய ரயில் பாலம் கீழே பள்ளத்தில் இருக்குது. அதற்கு அந்த பக்கம் சாலை பாலம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத அழுக்காத காட்சி. கீழே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்.
கேமரா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்குது. முழுமையான காட்சியை படமாக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஸோ சற்று ஒரு பயத்தோட படமாக்கிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், முழு பாலமும் கண் முன்னே. பழைய பாலத்தோட இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. பாலத்துடைய மையப்பகுதி. கடலின் நடுவே உள்ள அந்த பழைய தூக்கு பாலம் இப்போ தெரியுது. புதிய தூக்கு பாலத்தின் மீது நெருங்கிட்டோம். ஸோ அதை ஒரு தடவை ஃப்ரேஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த புதிய தூக்கு பாலம். இதை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போது பழைய பாலம் அந்த பக்கம் தெரியுது. இப்போ பாலத்துடைய மறுபக்கம், அந்த பக்கத்தில் உள்ள ஜன்னல் வழியாக பாலத்துடைய காட்சி. புதிய பாலத்தின் மீது இந்த ரயிலானது வளைந்து செல்கிறது. அந்த பக்கம் பஸ் செல்லக்கூடிய அந்த சாலை பாலமானது அங்கே மேலே பேருந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான இந்த பாலம் நிறைவடையும் காட்சி. ஸோ இந்த பழைய பாலத்தினுடைய அந்த ரயில் தண்டவாளங்களை இதோடு நிப்பாட்டிட்டாங்க. இதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் தான், மீனவ குடியிருப்புகள். பாம்பன் ஸ்டேஷன் இது. பாம்பன் பிரிட்ஜ். ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயின் உள்ளே நுழையுது. ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் க்ளோக் ரூம், பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறதுக்கு ரூம் இருக்குது. ஒரு ஷேர் டாக்ஸி மூலமாக தனுஷ்கோடி பயணத்தை தொடங்கியாச்சு. போகிற வழியில் நாம் இந்த பழைய தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பழைய தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன். இந்த கல் கட்டடம் மட்டும் அப்படி இருக்குது. சுற்றி உள்ள இடங்கள்லாம் நிறைய குடியிருப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டூரிஸ்டுகள் வர்றதுனால சில கடைகள் அங்கே போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் இங்கே இடங்களில் ஃப்ளமிங்கோ பறவைகளை பார்க்கலாம். வெளிநாடுலேருந்து இங்கே வந்து சுற்றி சுற்றி நிற்கும். தரையிலையும் தண்ணியிலையும் ஓடக்கூடிய இந்த கடற்படை சொந்தமான படகு இது. இரண்டு பக்கமும் கடல், நடுவில் சாலை. இந்த பயணம் ஒரு அற்புதமான இனிமையான பயணம்தான். இது தனுஷ்கோடி கடைசி முனைக்கு வந்தாச்சு. இப்போ சுற்றி பார்த்தோம்னா 3 பக்கமும் கடல் தான். பாருங்க,
வெயில் உச்சத்தில் இருந்தாலும் இந்த கடல் காற்றுல அந்த வெயில் தெரியாமலே போயிடுச்சு. ஸோ நல்லபடியாக தனுஷ்கோடியை பார்த்துட்டு அங்கிருந்து மீண்டும் திரும்பும் வழியில் கோதண்டராமர் கோவில் அதையும் பார்த்துட்டு அங்கிருந்து மீண்டும் ரயில் மூலம் மானாமதுரை திரும்புகிறோம். என் நண்பர்களே, ராமேஸ்வரம் அருகிலுள்ள பாம்பன் இந்த புதிய கடல் பாலம் மற்றும் தனுஷ்கோடி பற்றிய இந்த வீடியோ காட்சிகளை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பையில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.